ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜன் சொல்லிட்டு அப்படின்ற ஒரு இளைஞன் இருந்திருக்கான். ஆனா அந்த இளைஞன் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து அழுதுகிட்டு எனக்கு வந்து பிரச்சனை இருக்கு, எனக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, என்னால வந்து வாழ்க்கையை வந்து வாழவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலுமே வந்து புலம்பிக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு இன்னொரு எண்ணமும் கூட அவனுக்கு வந்து இருக்கு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நானும் தான் வந்து டெய்லியும் வந்து கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், எல்லாமே பண்றேன், ஆனா என்னால வந்து முன்னேற முடியல. ஆனா அடுத்தவனை பாரு, அவன்லாம் பாரு, இந்த லைட்டா தான் உழைக்கான், இந்த 2 நாள் தான் ஆச்சு, 3 நாள் தான் ஆச்சு, திடீர்னு பார்த்தா வந்து பெரிய ஆள் ஆயிட்டான், பணக்காரன் ஆயிட்டான். ஸோ அவனுக்குலாம் வந்து வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லை, நமக்கு மட்டும் தான் வந்து வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல வந்து எப்பவுமே வந்து சுத்திட்டே இருந்திருக்கான். ஒரு நாள் வந்து ரொம்பவுமே வந்து அந்த ராஜனுக்கு வந்து மனசு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தன்னுடைய நண்பனை வந்து பார்க்க போனான். தன் நண்பனை பார்க்க போன அன்னைக்கு அவன் நண்பனும் அவனை வந்து ரொம்ப சிரித்த முகத்தோட வந்து வரவேற்று, என்ன நண்பா பார்த்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி வந்து அவனுடைய நண்பன் கேட்கிறாரு. உடனே வந்து நம்முடைய ராஜன் வந்து என்ன பதில் சொல்றான் அப்படின்னா, இருக்கேன், ஏதோ வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கு. நானும் வந்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் என்னுடைய பிரச்சனைகள் வந்து எதுவுமே வந்து ஒரு முடிவுக்கு வரமாட்டுது. பிரச்சனைகள் மேலும் மேலும் வந்து பிரச்சனைகளாக தான் போயிட்டு இருக்கு. என்னால் இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றது வந்து எனக்கு வந்து தெரியவே இல்லை. ஏன்னா என்ன ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னா திரும்ப இன்னொரு பிரச்சனை வந்துடுது. ஸோ அந்த பிரச்சனைக்காக ஓடிட்டு இருக்கேன். ஸோ ஓடி அந்த பிரச்சனையை முடிக்கும் போது வந்து இன்னொரு பிரச்சனை வந்துடுது. இப்படியே என்னுடைய லைஃப்ல வந்து இந்த பிரச்சனையை நம்பியே போயிட்டு இருந்துச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் என்னதான் பண்ண போறேன் அப்படின்றது வந்து எனக்கே இன்னும் ஒன்றும் புரியல அப்படின்னு ராஜன் வந்து ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதை கேட்டோடனே வந்து அவனுடைய நண்பன் வந்து கொஞ்சம் யோசிக்கிறான். நீ ஏன் வந்து ஃபர்ஸ்ட் இவ்வளோ கவலைப்படுற? வாழ்க்கைன்னா பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதையே நீ நினைச்சு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பா வந்து உன்னுடைய வாழ்க்கையை விட்டுருவ. இப்பயும் ஒன்றும் கெட்டு போல, நான் உனக்கு ஒன்று சொல்றேன், நீ மட்டும் அதை வந்து பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து அவனுடைய நண்பன் சொல்றாரு. உடனே வந்து ராஜன் வந்து என்ன சொல்ல போற, என் பிரச்சனைக்கு என்ன தீர்வா நீ வந்து சொல்ல போற? ஆமா, கண்டிப்பா வந்து உன்னுடைய பிரச்சனைக்கு வந்து நான் தீர்வு தான் சொல்ல போறேன். ஒன்றும் இல்லை, இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல போனேன்னா ஒரு சின்ன ஆசிரமம் இருக்கும். அந்த ஆசிரமத்துல ஒரு ஜென் துறவி இருப்பாரு. நீ அவரை போய் பாரு, கண்டிப்பா உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஒரு முடிவு வந்து அவர் வந்து சொல்லுவார். அட ஏன்டா நீ வேற, எனக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை, இப்போ போய் அந்த சாமியாரா வேற பார்க்கணுமா? அவர் ஏதாவது அந்த பூஜை பண்ணு, இந்த பூஜை பண்ணு, இவண்டு காசு கொடு, அமுண்டு காசு கொடுப்பாப்ல, இதெல்லாம் தேவையா? நான் இருக்கிற பிரச்சனை இல்லை, இது வேறையா? நீ என்ன சொன்ன? நான் சொன்னா கேட்பேன், மறுக்காம போறேன்னு இல்லை. நீ நேரா போய் அந்த துறவியை போய் பாரு. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை மாறல, உனக்கு இன்னமுமே பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நீ என்ன வந்து சொல்லு, வேற என்ன வழின்றதை வந்து நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர் வந்து ராஜன் வந்து சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இப்ப ராஜன் வந்து நடந்தே அந்த 5 கிலோமீட்டருமே வந்து நடந்தே தான் போயிட்டு இருக்கான். ராஜன் யோசிச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்கான். இவரை போய் பார்த்தா எப்படி வந்து பிரச்சனை சரியாகும், இவர் என்ன பெரிய மேஜிக்கு வித்தையெல்லாம் வந்து கத்து வச்சிருக்காரோ, உடனே சொன்னோடனே வந்து நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் வந்து தீர்த்து வச்சிருவாரோ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ராஜன் வந்து மனசுல வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு வழியா வந்து அந்த ஜென் இருக்கிற மடாலயத்துக்கு வந்து போயிடுறான். போய் வந்து அந்த ஜென்னுடைய காலில் வந்து விழுந்து வணங்கினான். உடனே வந்து அந்த ஜென் கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா பிரச்சனை, என்ன எதுக்காக என்ன வந்து பார்க்க வந்திருக்க அப்படின்னு கேட்டோடனே வந்து ராஜன் வந்து வழக்கம் போல வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இங்க பாருங்க ஐயா, எனக்கு வந்து நிறைய வந்து பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் வந்து நான் எப்போ வந்து சரி கட்டி மீண்டு வெளியே வரப்போறேன்னு தெரியல. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை, இந்த பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கு. என்னால வந்து லைஃபே வந்து மூவ் பண்ணி போக முடியல. கொஞ்சம் ஏதாவது நீங்க ஏதாவது அறிவுரை ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து நான் மீண்டு வர முடியுமா அப்படின்றதெல்லாம் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்னோடனே வந்து அந்த ஜென் துறவிக்கு வந்து புரிஞ்சிருச்சு, இவன் வந்து என்ன மனநிலையில வந்து இருக்கான், இவன் வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை கூடயே வந்து ஓடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த ஜென் துறவிக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே வந்து அந்த ஜென் துறவி என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப அங்க பாருமே அந்த டேபிள் வந்து ஒரு ஜாடி இருக்குல்ல, அந்த ஜாடியை வந்து எடுத்துட்டு வா அப்படின்றாரு. உடனே வந்து ராஜனும் போய் அந்த ஜாடியை வந்து எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த ஜாடி வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் தண்ணி பிடிக்கும் அந்த ஜாடி. ஒரு கண்ணாடி ஜாடி, கீழே வந்து அகலமா இருக்கு. அந்த கழுத்து பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து குறுகலா இருந்து திரும்ப மேல வந்து அகண்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த ஜாடி, கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடிய அந்த ஜாடி. இப்ப எதுக்கு இவர் வந்து இதை எடுத்துட்டு வர சொல்றாரு? சரி ஓகே, அவர் சொல்றாரு, நம்ம வந்து எடுத்து வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாடியை வந்து எடுத்து வந்து ராஜன் வந்து அந்த துறவிட்ட வந்து கொடுத்துட்டாரு. உடனே வந்து இப்ப வந்து துறவி கேட்கிறாரு ராஜனை பார்த்து, இப்ப அந்த பாட்டிலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. பாட்டிலுக்குள்ள ஒண்ணும் இல்லையா சாமி, வெறும் எம்டி தான் இருந்துச்சு, நான் எம்டி தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு. சரி, இப்ப வந்து அதுக்குள்ள வந்து ஒரு வாத்து இருக்கிற மாதிரி நீ வந்து நினைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வாத்து தான் உள்ள இல்லையே. வாத்து இல்லைன்றது எனக்கும் தெரியும்பா, ஆனா நீ வாத்து இருக்கிற மாதிரி உள்ள நீ நினைச்சுக்கோ அப்படின்றாரு. அப்படியா, சரி சாமி, இந்த கண்ணாடி இந்த ஜாடி குடுவைக்குள்ள வந்து ஒரு வாத்து இருக்கிற மாதிரி நான் நினைச்சுக்கணும், அவ்வளவுதானே? சரி சாமி, நான் நினைச்சிட்டேன். இப்போ வந்து இது இந்த கண்ணாடி குடுவைக்குள்ள வந்து ஒரு வாத்து இருக்கு. இப்ப இந்த வாத்தை வந்து நீ வெளியே வந்து எடுக்கணும், ஆனா இந்த பாட்டில வந்து உடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஜென் துறவி சொல்றாரு. இப்போ வந்து இவனுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா வாத்து வந்து உள்ள ஜாடிக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டாரு, ஆனா ஜாடியினுடைய கழுத்து பகுதி பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலா இருக்கு. கண்டிப்பா வந்து ஜாடியை உடைக்காம வந்து உள்ள இருக்கிற வாத்தை வந்து வெளியே எடுக்க முடியாது. ஆனா இவர் வந்து உடைக்காம வாத்தை எடுன்னு சொல்றாரு, இது எப்படி வந்து சாத்தியம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கான் ராஜன். சரி, நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாத்தை உள்ள இருந்து எடுக்கிறதுக்கான எல்லா யுத்தியையும் எல்லா யோசனையுமே செஞ்சு பார்க்கறான். எதுவுமே வந்து அவனுக்கு வந்து கரெக்டா படல. சரி சாமி, பேசாம வந்து பாட்டில உடைச்சிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னல, பாட்டில உடைக்காம தான் நீ வந்து வாத்தை வந்து வெளியே எடுக்கணும்
இருக்கணும் அப்படின்னு உடனே வந்து ராஜன் வந்து டென்ஷன் ஆயிட்டான். அட போங்க சாமி, கண்டிப்பா வந்து இந்த பாட்டில உடைக்காம வந்து இந்த வாத்தை வந்து வெளியில எடுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னோடனே வந்து அந்த ஜென் துறவி சொல்றாரு, பாட்டில தான் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னீங்க இப்போ எதுக்கு வந்து பாட்டில உடைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே வந்து ராஜன் வந்து டென்ஷன் ஆயிட்டான். என்னங்க அநியாயமா இருக்கு, நீங்க தானே சொன்னீங்க பாட்டிலுக்குள்ள வாத்து இருக்கிற மாதிரி வந்து நீ வந்து கற்பனை செஞ்சுக்க அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. சொல்லிட்டு இப்ப திரும்ப நீங்களே வந்து பாட்டிலுக்குள்ள ஒண்ணுமே இல்லை அப்படின்றீங்க, என்ன விளையாடுறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து ராஜன் வந்து ஒரு மாதிரி கோவமா வந்து சத்தம் போடுறான். துறவி வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அந்த பாட்டில் இருக்குல்ல தம்பி, அதுதான் உங்களுடைய மனசு. அந்த வாத்து இருக்குல்ல, அதுதான் வந்து நீங்க சொன்ன பிரச்சனை. எப்படி வந்து பாட்டில் வந்து பெரிய வாத்து இருப்பதான் நீங்க வந்து கற்பனை செஞ்சீங்களோ, அதே மாதிரிதான் நம்முடைய மனசுலயும் நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனை இருப்பதான் வந்து நம்ம வந்து கற்பனை செஞ்சுக்கிறோம். இல்லாத வாத்துக்காக பாட்டில உடைக்கிறதுக்கு நீங்க காட்டுற அந்த பதற்றம் இருக்குல்ல, அதுதான் வந்து இல்லாத பிரச்சனைக்காக உங்களோட வாழ்க்கையவே வந்து நீங்களே சீரழிக்கவும் செய்யுது. இங்க பிரச்சனை இல்லாத மனுஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க யாருமே கிடையாது. இங்க வந்து சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல்ல இருந்து கூலி வேலை பாக்குறவங்க வந்து மிகப்பெரிய பணக்காரன் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து அவங்க அளவுக்கு ஏத்த மாதிரி வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்மளுக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்கு, வேற யாருக்குமே வந்து பிரச்சனை இல்லை, அவன் வந்து பணக்காரன் அதனால வந்து அவனுக்கு பிரச்சனை இருக்காது, இவர் வந்து துறவி அதனால இவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி நீங்க மனசளவுல வந்து நினைச்சுக்கிறீங்க. மனசளவுல வந்து நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க. எந்த மாதிரி அப்படின்னா, அந்த பாட்டிலுக்குள்ள இல்லாத வாத்து ஒண்ணு இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை செஞ்சீங்கல்ல, அது மாதிரி இல்லாத பிரச்சனை இருக்குன்னு நினைச்சு நீங்களே வந்து கற்பனை செஞ்சு அந்த பாட்டில்ன்ற அந்த மனசை வந்து நீங்களே வந்து உடைச்சுக்கிறீங்க. ஸோ இதுல இருந்து வெளியில வாங்க. இங்க வந்து எல்லாத்துக்குமே தான் பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து இன்னொரு பிரச்சனை வரும். ஸோ அந்த பிரச்சனைக்காக நீங்க வாழ்க்கையில வந்து ஓடிட்டு இருக்கணும். ஸோ இதுதான் வந்து வாழ்க்கையுடைய நிகழ்ச்சி. இங்க வந்து பிரச்சனை எதுவுமே கிடையாது, டோட்டலா வந்து ஜீரோ, எந்த பிரச்சனையுமே இல்லை, அவன் நிம்மதியா இருக்கான் அப்படின்ற மாதிரியான மனிதன் வந்து இந்த உலகத்துல இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஜென் துறவி வந்து சொல்லி முடிக்கிறாரு. ஸோ அப்பதான் வந்து அந்த ராஜனுக்கு வந்து ஒரு அறிவு வருது, நம்ம வந்து செஞ்சது தப்பு தான், நம்ம தான் வந்து பிரச்சனை அப்படின்னு நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த உலகத்துல எல்லாத்துக்குமே தான் பிரச்சனை இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து அந்த பிரச்சனையை வந்து முடிவு கட்டுறதுக்கு தான் ஓடிட்டு இருக்காங்க. ஓடி அந்த பிரச்சனையை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாலும் அடுத்த ஒரு வேற பிரச்சனை வரும். ஸோ அதுக்கான ஒரு வாழ்க்கை ஓட்டத்தை வந்து அவங்க வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது நம்மளுக்கு புரியாம நம்ம வாழ்க்கையில மட்டும்தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சு வந்து நம்ம வந்து வாழ்க்கையை வந்து சீரழிச்சுட்டு இருந்திருக்கோம். இவ்வளவு நாள் எனக்கு வந்து அந்த புரியாத விஷயத்த வெறும் ஒரு ஜாடி ஒரு வார்த்தை வச்சு எனக்கு வந்து இவ்வளவு அருமையா வந்து நீங்க வந்து புரிய வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி ராஜன் வந்து அந்த ஜென் துறவி வந்து காலில் விழுந்து வணங்கிட்டு அங்கிருந்து வந்து கிளம்பிட்டான். ஸோ இது போலதான் வந்து எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து அதவே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வேஸ்ட் பண்ணாம அந்த பிரச்சனையா ஓகே, அந்த பிரச்சனைக்கான ஒரு வழியை தேடி ஓடுவோம். முடிஞ்சிருச்சு, அடுத்த பிரச்சனை ஓடுதா, ஓகே அடுத்த சவால் வந்துருச்சு, நம்ம அடுத்த சவாலை நோக்கி ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து வாழ்க்கை. இந்த ஜென் கதை மூலயமா நான் சொல்ல வந்த கருத்தும் இதுதான். ஸோ இந்த ஜென் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அமுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் திரும்ப அதே சொல்கிறேன் எல்லா வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷனே வந்து ஆன் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து வீடியோஸ் நிறைய வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறேன், ஒரு ரெக்வெஸ்ட்டாக கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அமுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து நம்புவேன். ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.